இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம ரெண்டு முக்கியமான நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இன்றைக்கி நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா விப்ரோ நிறுவனத்துலேருந்து விப்ரோ ரிக்ரூட்மெண்ட் ஜாப் டிரைவ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நோட்டிஃபிகேஷன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் விப்ரோலேருந்து ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஜாயினிங் போனஸ், அதுக்கப்புறமா சில பெனிஃபிட்ஸ், அதுக்கப்புறம் இயர்லி இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரி சொல்லிட்டு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இந்த விப்ரோலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் DMW CNC Solutions India Limited அப்படின்ற நிறுவனத்திலிருந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு கம்பெனிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். இந்த ரெண்டு கம்பெனிலேருந்தும் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பார்க்குறோம். இந்த வீடியோவை அப்படி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் குரூப்க்கான லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் லிங்க் ஒர்க் ஆகல அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளி JPR அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராமில் சர்ச் பண்ணுங்கள். குரூப்க்கான விசிபிலிட்டி கிடைச்சாலும் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா விப்ரோ நிறுவனத்துலேருந்து விப்ரோ ரிக்ரூட்மெண்ட் ஜாப் டிரைவ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டீட்டெயில்ஸை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா அப்படின்னு பார்க்கும்போது குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வரையில் BE BTech ME MTech படிச்சிருந்தா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ BE BTech கம்பல்சரி டிகிரி, ஸோ கம்பல்சரி நீங்கள் எடுத்துருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் ME MTech பண்ணியிருக்கீங்க, 5 years இன்டெகிரேட்டட் கோர்ஸும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல் டைம் கோர்ஸ் ரெகக்னைஸ்ட் பை த சென்ட்ரல் State Government of India, no part-time or correspondence or distance learning education in degree 10th or 12th அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தா நீங்கள் ரெகுலராக காலேஜில் போயிட்டு படித்த ஒரு டிகிரி கேண்டிடேட்டாக தான் இருக்கணும். நீங்கள் கரஸ்பாண்டன்ஸில் பண்ணியிருப்பீங்க, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்க கேண்டிடேட் இதுக்கு அலோட் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. All branches except fashion technology, textile engineering, agriculture and food technology. ஸோ இது தவிர்த்து நீங்கள் என்ன கோர்ஸ் பண்ணியிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இயர் ஆஃப் பாசிங் 2020, 2021 அண்ட் 2022, அதாவது நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 20லேருந்து 22 பாஸ் அவுட்ஸ் வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன் பேக்லாக் இஸ் அலோட் டில் த ஆஃபர் ஸ்டேஜ், அதாவது 60% or 6 point CGPA or equivalent as per your university guidelines. 60% பார்த்தா மார்க் அப்படின்றது வேணும். ஸோ அது தவிர்த்து உங்களுக்கு ஒன் பேக்லாக்ஸ் பார்த்தா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அலோட் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஒரு அரியர் வரைக்கும் வச்சிருக்கீங்க, அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அலோட் கிடையாது. இன்கேஸ் ஒரு அரியர் நீங்கள் கிளியர் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் அலோட் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 10th பார்த்தா 10th ஸ்டாண்டர்டில் 60% மார்க் இருக்கணும், 12th ஸ்டாண்டர்டில் 60% மார்க் இருக்கணும். அதை தவிர்த்து யூனிவர்சிட்டி, அதாவது நீங்கள் டிகிரியில் பார்த்தீங்கன்னா 60% மினிமம் மார்க் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 25 years. ஸோ 25 yearsக்கு உள்ளே இருக்க கேண்டிடேட் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் டு அப்ளை, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா January 31st, 2022, அதாவது அடுத்த மாதம். ஸோ பார்த்தா உங்களுக்கு நிறையவே நாட்கள் இருக்குது. நீங்கள் பொறுமையாக டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் அசஸ்மெண்ட் பார்த்தா டு பி கம்யூனிகேட்டட். ஸோ இல்லை ஆன்லைன் அசஸ்மெண்ட் எப்போ வைப்பாங்க, என்ன டேட்டில் நடக்கும், எப்படி நடக்கும், என்ன டைமில் நடக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ஃபர்தராக ஸோ இந்த டேட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். ஸோ இப்போதைக்கு அவங்க ஃபைனலைஸ் பண்ணலை, என்ன டேட்டில் நடக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எதுவுமே ஃபைனலைஸ் பண்ணலை. ஸோ டீட்டெயில்ஸை அதுக்கப்புறமா நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ எவல்யூஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா அசஸ்மெண்ட், அதாவது ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட் பிஸ்னஸ் டிஸ்கஷன். ஸோ HR டீமாக இருக்கட்டும், இல்லை ஃபர்தர் எம்ப்ளாயராக இருக்கட்டும், உங்களுக்கு பார்த்தா டீம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஆஃபர் லெட்டர் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது அசஸ்மெண்ட்டு. ஸோ அசஸ்மெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். காம்பன்சேஷன் ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதில் ஜாயினிங் போனஸ் இருக்குது. ஸோ அந்த ஜாயினிங் போனஸ் எவ்வளோ அப்படின்றத நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இயர்லி இன்க்ரிமெண்ட் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் மெர்ஜ்டு போனஸஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாயினிங் போனஸ் குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கும். அண்ட் செகண்டரி பார்த்தா இயர்லி இன்க்ரிமெண்ட். ஸோ இயருக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா இயருக்கு உங்களுக்கு சேலரியில் ஹைக் இருக்கும். அண்ட் மெர்ஜ்டு போனஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாயினிங் காம்பன்சேஷன், அதாவது உங்களுக்கு எவ்வளோ சேலரி அப்படின்னு பார்க்கும்போது 3.5 lakhs per annum அப்படின்றது உங்களுக்கான சேலரியாக இருக்கும். ஸோ போனஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
25,000 வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து போனஸ் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த 25,000 வந்து உங்களுக்கு எப்படி அந்த போனஸ் வந்து கிடைக்கும், உங்கள் கைக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஆஃப்டர் 6 மந்த் நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த 25,000 வந்து கிடைக்கும். டு பி merged வித் காம்பன்சேஷன் ஆஃப்டர் 12 மந்த் ஆஃப் போனஸ் பே அவுட் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு போனஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்களா, அந்த போனஸ் கூட இந்த ஒரு ஜாயினிங் போனஸ் வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து 25,000 வந்து 1 இயருக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரெகுலர் இயர்லி இன்க்ரிமெண்ட்டும் இருக்கும் இந்த கம்பெனியில். மெர்ஜ்டு போனஸ் ஆன் 18th 24th அண்ட் 36th மந்த் ஃப்ரம் டேட் ஆஃப் ஜாயினிங். ஸோ போனஸ் எப்பப்பெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து 18th மந்த் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அப்போ ஒரு போனஸ் கிடைக்கும். அண்ட் 24 மந்த் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா 24 மந்த் வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு போனஸ் இருக்கும். அண்ட் 36th மந்த் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போனஸ் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. காம்பன்சேஷன் 3.5 lakhs per annum அப்படின்றத சொல்லிட்டேன். ஸோ என்ன ரோலுக்காக அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. சர்வீஸ் அக்ரிமெண்ட் வந்து இந்த கம்பெனியில் இருக்குது. ஸோ ஒரு பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த பாண்ட் வந்து இருக்குது. 12 மந்த் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 12 மந்த் என்ன கேட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய டைம்லாம் கிடையாது, ரொம்ப ஷார்ட் டைம் தான். நிறைய கம்பெனிஸில் வந்து நிறைய இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இந்த கம்பெனியில் வந்து 12 மந்த் வரைக்கும் உங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 75,000 ஆன் ப்ரோ ரேட்டா பேசிஸ். இது எப்படின்னா, நீங்கள் 3 மந்த்துக்கு உள்ள நீங்கள் ஜாயின் பண்ணி 3 மந்த்துக்குள்ளே எனக்கு இந்த ஜாப் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிலீவ் ஆகுறீங்க அப்படின்னா 75,000 இந்த கம்பெனிக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு வந்து நீங்கள் வந்து ஒரு 6 மந்த்துக்கு அப்புறமா 6 மந்த்துக்கு அதாவது 3 மந்த்துக்கு ஆஃப்டர் வந்து நீங்கள் ரிலீவ் ஆகுறீங்க கம்பெனியை விட்டு அப்படின்னா 56,000 சம்திங் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஸ்டாண்டர்ட் படி 75,000 அப்படின்றது நீங்கள் 3 மந்த்துக்குள்ளேயே நீங்கள் வந்து ரிலீவ் ஆகணும், எனக்கு வந்து இந்த சர்வீஸ் அக்ரிமெண்ட் வேணாம் அப்படின்னு வந்து நீங்கள் ரிலீவ் ஆகுறீங்க அப்படின்னா 75,000 வந்து நீங்கள் கம்பெனிக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து 3 மந்த்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து ரிலீவ் ஆகுறீங்க அப்படின்னா 56,000 சம்திங் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு மந்த்துக்கு மந்த் நீங்கள் இன்க்ரீஸ் ஆகி எவ்வளோ இருக்கிறீங்களோ அது பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 12 மந்த் சர்வீஸ் அக்ரிமெண்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடிஷ்னல் க்ரைட்டேரியா அப்படின்னு வந்து பார்க்கும்போது 1 பேக்லாக் வந்து அலோடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அசஸ்மெண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்து 1 அரியர் வந்து அலோடு இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணிடணும். மேக்ஸிமம் 3 years ஆஃப் கேப் இன் எஜுகேஷன் அலோட் 10th to graduation. ஸோ 10th to graduationல வந்து 3 years வரைக்கும் உங்களுக்கு எஜுகேஷன் கேப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கேண்டிடேட்ஸ் who have participated in any selection process held by Wipro in last 6 months are not eligible. ஸோ லாஸ்ட் 6 மந்த்துக்கு உள்ள நீங்கள் வந்து அதுக்கு அப்ளை பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸில் அசம்பிள் ஆகியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அட்டன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஷுட் ஹோல்ட் PIO அண்ட் OCI கார்டு இந்த ஈவெண்ட் ஆஃப் ஹோல்டிங் த பாஸ்போர்ட் ஆஃப் எனி அதர் கண்ட்ரி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பூட்டான் அண்ட் நேபாள் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் த சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் கேண்டிடேட் ஆர் எலிஜிபிள் ஃபார் ரீரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்லி ஆஃப்டர் 90 days. அதாவது 90 டேஸ்க்கு அப்புறமா தான் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது நீங்கள் 90 டேஸ்க்கு முன்னாடி தான் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா however we are inviting candidate from the online assessment at Wipro discretion. So eligible candidate will be invited in the batches for the assessment. ஸோ அது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே டேட் என்ன டைம் என்ன அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து தெரிய வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஜென்ரலான இன்ஃபர்மேஷன்ஸ், ஜென்ரலான கொஸ்டின்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் கூகுள்லேயே வந்து சர்ச் பண்ணி விப்ரோட கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், ஜென்ரலாக வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அவங்களோட டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக வந்து படித்து இதுக்கு வந்து ப்ரிப்பேர்டாக இருங்க. அண்ட் அசஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணிடலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா DMW CNC Solutions India Private Limited அப்படின்ற நிறுவனத்துலேருந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. பர்மனெண்ட்டான ஒரு ஜாப் வேகன்சி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமானது வந்து இது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இதில் வந்து CNC, VMC, HMC, VTL அப்படின்ற இத்தனை ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேகன்சி இருக்குது.
மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்தா எதிர்பார்க்குறாங்க. சிஎன்சி ஆப்ரேட்டர்ஸ், விஎம்சி ஆப்ரேட்டர்ஸ், ஹெச்எம்சி ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் விடிஎல் ஆப்ரேட்டர்ஸ் 25 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமா, ஐடிஐ அண்ட் பிஇயில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 6 மந்த்லேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா கேண்டிடேட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து 12,000லேருந்து 16,000 வரைக்கும் நெகோஷியபிள். அதாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் இந்த சேலரி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ 6 மந்த்லேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா QA லைன் இன்ஸ்பெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி அனலைஸ்ட், குவாலிட்டி அஷூரன்ஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு லைன் இன்ஸ்பெக்ஷனுக்காக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. 2 வேகன்சி இந்த ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமா, ஐடிஐ அண்ட் பிஇ மெக்கானிக்கல். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 இயர்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். சேலரி வந்து 12,000லேருந்து 16,000 வரைக்கும் சேலரி அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் டைமிங் வந்து 8 hours பர் ஷிஃப்ட் இருக்கும். லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா DMW CNC Solutions India Private Limited, பாப்பம்பட்டி பிரிவு, கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூரில் இந்த ஒரு லொக்கேஷன் வந்து பார்த்தா இருக்குது. ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, அதாவது அக்காமடேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் மெயில் ஐடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த 2 கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுங்கள். முக்கியமானது பெரிய அப்டேட் என்ன அப்படின்னா விப்ரோ ரெக்யூர்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அக்ரிமெண்ட் அப்படின்றதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்க வேணாம். 3 இயர்ஸ் அக்ரிமெண்ட், 4 இயர்ஸ் அக்ரிமெண்ட்லாம் நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விப்ரோலே வந்து 4 இயர்ஸ் அக்ரிமெண்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நானுமே நிறைய பார்த்துருக்கேன். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் அக்ரிமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இயர் அப்படின்றது ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிறதுக்குள்ளே நீங்கள் அந்த 1 இயர் வந்து ஈஸியாகவே போயிடும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களே நினச்சாலும் அந்த கம்பெனி விட்டு போக மாட்டீங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக விப்ரோவில் இருக்குது. அண்ட் விப்ரோவில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு மூலிமா நீங்கள் சேலரி மட்டும் வாங்க மாட்டீங்க. ஸோ எம்டெக்கு, எம்இ படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க தரப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய நான் வந்து quora.com இல்லை வந்து கூகுளில் வந்து நிறைய ஆர்டிக்கல் படிக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ விப்ரோலேருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் உங்களோட மார்க்கு பொறுத்து, உங்களோட டேலண்ட்டை பொறுத்து நீங்கள் எந்த யூனிவர்சிட்டிக்கு போகணும்னு நினச்சாலுமே அவங்க வந்து அதுக்கான ஸ்பான்சர்ஷிப் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் பிட்ஸ் பிலானி போகணும் இல்லை வந்து பெரிய யூனிவர்சிட்டிஸில் நான் வந்து படிக்கணும் அப்படின்னாலும் அவங்களோட ஸ்பான்சர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த யூனிவர்சிட்டி தான் படிக்கணும், அந்த யூனிவர்சிட்டி தான் படிக்கணும் அப்படின்றது கிடையாது. ப்ரீமியமான யூனிவர்சிட்டிலேருந்து லோ லெவல் யூனிவர்சிட்டி வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லா யூனிவர்சிட்டிஸுக்குமே அவங்க வந்து ஸ்பான்சர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கில்டாக இருக்கீங்க, அந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் படிக்கிற அளவுக்கு நீங்கள் ஸ்கில்டாக இருக்கீங்களா அப்படின்றது அது உங்களை பொறுத்து தான். ஸோ நீங்கள் வந்து விப்ரோவில் ஜாயின் பண்ணுறது மூலிமா இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அண்ட் தென் திஸ் JP சைனிங் ஆஃப்.